Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே மக்களுக்காக களத்தில் நின்று போராடுகிற இயக்கம். ஆட்சியில் இருந்தால் மக்களுக்கு உறுதுணையாக இருந்து மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தந்து மக்களை காக்கக்கூடிய அரசாக இருந்திருக்கிறது. ஆட்சியில் இல்லை என்றால் மக்களுக்கான பிரச்சனைகள், மக்களுக்கான வேதனைகள், மக்களுக்கான துயரங்கள், பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் கலாச்சாரம், கொலைகள், கொள்ளைகள் என சீரழிந்து கிடக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போராட்டங்களை அறிவித்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களோடு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர்களுடைய சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையிலே போராட்டம் அறிவித்தவுடன் அங்கு வரக்கூடிய தொண்டர்களை முன்கூட்டியே அரசு பேருந்துகளை ஓட்டை உடைச்சலமாக இருக்கக்கூடிய பேருந்துகளை வைத்து ஸ்டாலினின் ஏவல் துறையாக இருக்கக்கூடிய காவல்துறை கைது செய்து வருகிறது. இந்த போராட்டத்தை ஒடுக்க நினைக்கிறது. ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை ஸ்டாலினுடைய திமுக அரசு தொடர்ந்து நசுக்கி வருகிறது. ஒரு பாலியல் ரீதியாக சென்னையில் இருக்கக்கூடிய மையப்பகுதி தமிழகத்தில் பெயர் போன ஒரு பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவு நிகழ்ந்திருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இது கூட்டு பாலியல் வன்கொடுமையை எத்தனை பேர் சேர்ந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இந்த அராஜகத்தை, இந்த அட்டூழியத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு முன்பாகவே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஒருவர் மட்டும்தான் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார் என்று கைது செய்து நீதிமன்றம் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்திலே பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 25 லட்சம் ரூபாய் அபராதத்தையும் அவர்கள் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த போராட்டத்தை ஒதுக்கும் விதமாக காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதால் தற்போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையிலே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தொடர்ந்து இந்த போராட்டத்திலே ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்யும் விதமாக தமிழகம் முழுவதும் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடலூர், வேலூர், அதே போன்று திருவள்ளூர் மாவட்டம் போரூர், ஈரோடு, இப்படி செங்கல்பட்டு என பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து காவல்துறையினர் அத்துமீறலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்து வருகிறார்கள். இதனை கண்டித்துத்தான் தொடர்ந்து தற்போது இந்த பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் திமுக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் மீது ஏற்கனவே 20 வழக்குகள் இருப்பதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையரே தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது அவர் எப்படி சுதந்திரமாக ஆளுகிற அமைச்சராக இருக்கக்கூடிய மா. சுப்பிரமணியன், அதே போன்று துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி, நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழச்சி தங்கப்பாண்டியன், இன்னும் திமுக நிர்வாகிகளோடு ஒவ்வொரு மேடையிலும் அவர் ஏறினார், எப்படி அவர்களோடு படங்கள் எடுத்துக்கொண்டார் என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இந்த போராட்டமானது தீவிரமடைந்திருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடுபவர்களை ஒடுக்கும் விதமாக, கைது செய்யும் விதமாக காவல்துறை இது போன்ற ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதனையும் மீறி அதிமுகவினர் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை பாதிக்கப்பட்ட, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட, வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராடி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண் பாண்டியன்.